ஹாய். இன்றைக்கி நைட்டு தான் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பூ கட்டினேன். பூ கட்டி முடிச்சுட்டு காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தேன் நைட்டு சரி அரிசியெல்லாம் ஊற வச்சிடலாம், காலையில் தோசைக்கு ஆட்டிடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சிட்டேன். அரிசி கழுவி ஊற வச்சுட்டு தோசைக்கும் இட்லி தோசைக்கும் ஒரே மாவு, அப்புறம் ஆப்பத்துக்கு கொஞ்சம் இவ்வளோவும் ஊற வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்தது, எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே பால் காய்ச்சி பாலை குடிச்சிட்டு சர்ச்சை கிளம்பி போயிட்டு வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு உலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு வைக்கலாம், என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் இருந்துச்சு, அந்த காயெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தோசை இருந்தது, அதை சுட்டுட்டு தோசைக்கு மாவு ஆட்டிட்டு மளிகை ஜாமான் வாங்க போயிட்டோம். மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கடையில் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பையாக கிடந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இங்கே வச்சு தான் ஹாலில் வச்சு தான் மாவு வரைப்பேன். ஏன்னா எனக்கு அங்கே கிச்சன் எட்டாது, கிச்சனில் இடம் வசதி இல்லை. அதனால் மாவு அரைச்சி முடித்தோம். அப்புறம் சரி வீடை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் மறுபடியும் சேர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஹாலெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கடந்தெல்லாம் மடித்து எடுத்து வச்சு பெட் கவர்லாம் மாற்றிட்டு அப்பா வேலை அவ்வளோ வேலை. சண்டே இருந்தாங்க பாரு, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க முடியாது தெரியுமா. அப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடித்து வச்சோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கங்க, அணில். அந்த அணிலுக்கு சாப்பாடு வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அது அழகாக ஓலந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அதை பார்த்து வேடிக்கையாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பாவக்காய் குழம்பு வைக்க ஆரம்பித்தேன். பாவக்காய் என்னமா பண்ணோம், நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடணும். அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து குடிச்சிடலாம். சம்டைம்ஸை குடிப்பேன், சம்டைம்ஸை தூர ஊற்றிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வதக்கிட்டு அப்புறம் அந்த அவிச்சு வச்சுருந்த பாகக்காய் இருக்குல்ல, பாகக்காவையும் விட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு 1 by 1 போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமேல்ட்டு என்ன பண்ணால் குழம்பு மிளகாத்தூள், தேங்காய், நல்லா கொஞ்சம் திக்குன்னு புளி போட்டு நல்லா புளிக்கரைசலையும் ஊற்றிடணும். தேங்காய், ஜீரகத்தை சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு மத்தி நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும்போது என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணி விட்டுறணும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, போதும், அந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் பாகக்காய் குழம்பு. இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் ஊற்றி நான் வச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்களை நல்லா வற்றி எடுத்துடணும். வற்றினதுக்கப்புறம் முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு இது பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தண்ணி ஃபில் பண்ண வந்திருக்காராமா கிச்சனுக்கு. மனுஷன் கொஞ்சம் லைட்டாக கிச்சனையும் எட்டி பார்க்குறாரு. அப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏங்க திருப்பாங்க அப்படின்னு வரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்காலங்குளமாக. நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் என்னால் முடியலைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களை க்ளீன் பண்ணி வைப்பேன், நாளைக்கு அதே தான் ஆகும். நைட்டு என்ன வேணும்னு கேட்டார், எனக்கு பரோட்டா அப்படின்னு. சரி ஓகே, பரோட்டாவோடு இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இனிமேல் நாளையிலேருந்து நம்மளுடைய ரொட்டீன் லைஃபு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, பாய், குட் நைட்.